find second sum, find the value of k such that FOG equal to GOF. அதில் first subdivision கொடுத்திருக்காங்க. f of x equal to 3x plus 2, g of x equal to 6x minus k னு கொடுத்திருக்காங்க. இப்போ solution பார்க்கலாம். f of x equal to 3x plus 2, g of x equal to 6x minus k, FOG equal to GOF இதெல்லாம் வந்து given one. இப்போ நம்ம k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது வந்து ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஈக்குவல் இல்லையாலாம் நம்ம worry பண்ண வேண்டாம். இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ FOG கண்டுபிடிக்கலாம். அது எப்படி எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாமா? அப்போ f of x o g of xன்னு மாறுமா? அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 2. o g of x ஓட வேல்யூ என்ன? 6x minus k. ஓகேவா? அப்போ xக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6x minus k plus 2 அப்படின்னு ஆகுமா? அப்போ இந்த 3 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாமா? 6 into 3 18 x minus 1 into 3 3. அப்போ 3k plus 2. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் GOF கண்டுபிடிக்கிறேன். இது எப்படி எழுதலாம்? g of f of x ன்னு எழுதலாம். அப்போ g of x o f of x அப்போ g of x ஓட வேல்யூ என்ன? 6x minus k. ஓ f of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 2. given one அது அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் 6 இந்த xக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 ப்ராக்கெட்டில் 6x plus 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மைனஸ் கே ரிமைனிங் இருக்குல்ல அதை அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ இந்த 6 உள்ளே போச்சுன்னா மல்டிப்ளை பண்ணலாமா? 3 into 6 18x plus 2 into 6 12 minus k. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க FOG equal to GOFன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எதோ ஈக்குவலாக என்னன்னு பார்க்க மாட்டோம், அவங்களே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ FOGயோட வேல்யூ என்ன, GOFோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம எழுதணும். அதாவது ஈக்குவேஷன் 1 equal to 2 அதை அப்படியே எடுத்து எழுதணும். 18x minus 3k plus 2 equal to 18x plus 12 minus k அப்படியே எழுது. இப்போ கேவெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோன்னு ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடும். இப்போ மைனஸ் 3k இந்த சைடு இருக்கிற மைனஸ் கே இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் கேவாக மாறும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் இருக்க 18x plus 12. அப்போ இந்த பக்கம் இருக்க ப்ளஸில் இருக்க 18x வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 18xாக மாறும். இங்கே இருக்க ப்ளஸ் 2 இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 2ஆக மாறும். அப்போ ப்ளஸ் 18xும் மைனஸ் 18xும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்க ப்ளஸ் 2வும் மைனஸ் 2வும் மைனஸ் ஆச்சுன்னா 10 கிடைக்கும். அப்போது மைனஸ் 3kவும் ப்ளஸ் கேவும் மைனஸ் ஆச்சுன்னா மைனஸ் 2k கிடைக்குமா? ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 2k ஈக்குவல் டு 10. இது நமக்கு கிடைக்கும். அப்போது கேவ் இந்த பக்கம் வச்சுட்டு இன்டூவில் இருக்க மல்டிபிகேஷனில் இருக்குது இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறுமா? அப்போ k ஈக்குவல் டு 10 divided by 2. அப்போ 2வையும் 10 divided by 2 இதை ரெண்டே கேன்சல் பண்ணால் 5 கிடைக்குமா? அப்போ ரிமைனிங் என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மறக்காமல் மைனஸ் சைன் போட்டு 5 எழுதிடணும். அப்போ நம்ம கேவோட வேல்யூ என்ன? மைனஸ் 5 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to 2x minus k, g of x equal to 4x plus 5. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. இப்போ இதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். FOG equal to இது எப்படி எழுதலாம்? f of g of xன்னு எழுதலாம். அது எப்படி மாறும்? f of x o g of xன்னு மாறும். அப்போ f of x வேல்யூ என்ன? 2x minus kன்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படி எழுதுறேன். ஓ g of x ஓட வேல்யூ 4x plus 5 கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படி எழுதியிருக்கிறேன். இப்போ xக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 ப்ராக்கெட்டில் xக்கு பதிலாக 4x plus 5 minus k எழுதிக்கிறேன். இப்போ இந்த 2 உள்ள கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ இது கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into 2 8x, 5 into 2 10 plus 10 ரிமைனிங் இருக்க மைனஸ் கே அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1. இது என்ன? FOG கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு GOF ஃபைண்ட் பண்ணலாம். இது எப்படி எழுதலாம்? g of f of xன்னு எழுதலாம். அப்போ g of x o f of x. அப்போ g of x ஓட வேல்யூ என்ன? 2x minus k. சாரி, g of x ஓட வேல்யூ என்ன? 4x plus 5 o f of x ஓட வேல்யூ என்ன? 2x minus k. இப்போ
எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் 4 2x மைனஸ் கே ப்ளஸ் 5 ஓகேவா இப்போ இது 4 உள்ளே போச்சுன்னா 4 இன்ட்டு 2 8x மைனஸ் 1k இருக்குது அப்போ 1 இன்ட்டு 4 4k அப்படியே ப்ளஸ் 5 அப்படியே இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் இது என்ன GOF இதோட வேல்யூ இப்போ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க FOG ஈக்குவல் டு GOF ஸோ அதை அப்படியே அதை பேஸ் பண்ணி அப்படியே இது ஈக்குவலாக எழுதலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் 8x plus 10 minus k equal to 8x minus 4k plus 5 அதை அப்படியே எழுதியிருக்கேன் இப்போ கேவெல்லாம் ஒரு சைடு நான் வச்சுக்கிறேன் ரிமைனிங் இருக்க வேல்யூஸில் நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன் ஏன்னா கே தானே நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஸோ அப்படி மாற்றுறேன் ஸோ மைனஸ் கே இந்த பக்கம் இருக்க மைனஸ் 4k வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 4kவாக மாறும் ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்க 8x ப்ளஸ் 5 அப்படியே எழுதிக்கிறேன் இந்த சைடு இருக்க ப்ளஸ் 8x இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 8xாக மாறும் இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 10 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 10ஆக மாறும் ஸோ இது கேன்சல் ஆகுது அப்போ 5 minus 10 minus 5 அப்போ 3k equal to minus 5 அப்போ இந்த பக்கம் மல்டிபிகேஷனில் இருக்க 3 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும் ஸோ மைனஸ் 5 டிவைடட் பை 3 இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ நம்மளோட k வேல்யூ வந்து k equal to minus 5 டிவைடட் பை 3 இதுதான் நம்மளோட சொல்யூஷன் ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம்